ஹாய் ஹலோ ஆல் வெல்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இருக்கிற மந்த் என்ன, ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது என்ன அக்டோபர். ஸோ ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியட் வந்திருக்கோம். ஸோ இப்போது நம்மளோட இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் வச்சுருக்கவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஐடியாஸ்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது, ஸோ நம்ம நிஃப்டி எப்படி மூவ் ஆக போகுது, தென் பர்டிகுலரான இண்டஸ்ட்ரி எப்படி மூவ் ஆக போகுது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் பேக்ரவுண்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தோட என்னென்னு எனக்கு புரியல, சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். ஸோ அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நிஃப்டினா என்ன, ஸோ சென்செக்ஸ்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நிஃப்டி என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ப்ராப்பராக சொல்லணும்னா நிஃப்டி அப்படின்றது நம்ம இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ எப்படி போயிட்டுருக்கு, ஸோ எப்படி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுது, ஸோ நல்ல மூமெண்ட் இருக்கா, நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா, நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கா, ஸோ மார்க்கெட் நல்லபடியாக இருக்கா, மூவ் ஆதா, இந்த மாதிரியான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் தான் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் நிஃப்டி அப்படின்றது நமக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டுருக்கு, இந்தியன் எக்கானமி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ்ன்றது நிஃப்டி. ஸோ நிஃப்டி 50ல் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா 50 கம்பெனிஸ் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். அந்த டாப் 50 கம்பெனிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியிலேருந்து மட்டும் இருக்காது, வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இருக்கும். ஸோ பவர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டீலு, ஸோ மெட்டல் இண்டஸ்ட்ரீஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த மாதிரி வேறு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸை வந்து ஒரு இண்டெக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நிஃப்டி 50ன்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி சென்செக்ஸ்னால் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்செக்ஸ்னால் ஜஸ்ட் அதில் இருக்க 30 கம்பெனிஸ் தான் இருக்கும். ஸோ அது சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே நிஃப்டி அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் 50 கம்பெனிஸ் இருக்குன்றதுனால ஸோ இதில் கொஞ்சம் இதோட அக்யூரசி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஸோ நிஃப்டி தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிஃப்டி 50க்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி நான் இங்கே என்எஸ்சியோட வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ என்எஸ்சி இந்தியான்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வரும். இதில் இந்த மார்க்கெட் டேட்டாக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இல்லை ஈக்விட்டி எஸ்எம்இ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் நிஃப்டி 50 சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ நிஃப்டி 50க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஓஎன்ஜிசி, இண்டஸ் பேங்க், கோல் இண்டியா, ஐஓசி, எஸ்பிஐ லைஃப், ஸோ பாரதி ஏர்டெல், டைட்டன், ஸோ இது இவ்வளோ கம்பெனிஸும் இந்த டாப் 50 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கம்பெனி மட்டும் இருக்காதுங்க. ஸோ வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்கும். பாருங்கள், ஃபார்மா கம்பெனி இருக்குது, ஸோ சன்ஃபார்மா, டாடா ஸ்டீல்ஸ், ஸோ நெஸ்லே இந்தியா, மோட்டோகார்ப், ஹீரோ மோட்டோகார்ப், கோட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸோ இந்த மாதிரி நிறையா வேறு வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இதில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த நிஃப்டி நம்ம சொல்லக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இண்டெக்ஸ், அதாவது நம்ம இண்டெக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறேன். பர்டிகுலராக நான் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுப்போம், இல்லை ட்ரேட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். முதல்ல என்னோடய எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் நிஃப்டியை யூஸ் பண்ணுவேன். ஸோ நிஃப்டி அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து 1 டே சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். ஸோ 1 டே சார்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு கேண்டில்ன்றது ஒரு டேவோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் 1 டே சார்ட்டில் வந்து ஸோ எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தா என்னால் வந்து கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேசிக் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கு அக்டோபர் 1 வரைக்கும். பட் அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவர்சல் பேட்டர்ன் தெரியுது. தென் அதுக்கடுத்து கண்டினியூஸாக 3 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். அண்ட் கேண்டில் ஸ்டிக் வைஸ் பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்டிக் நம்மளோட நெக்ஸ்ட் கேண்டில், அதாவது நெக்ஸ்ட் டேவோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா தான் இருக்க போகுது அப்படின்றது தான் நம்மளோட ஐடென்டிட்டி காமிக்குது. ஸோ இது மட்டும் பார்த்தாதுங்க. ஸோ பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய அனலைஸ் படி ஆரம்பிப்போம். ஸோ நிஃப்டி 50 சூஸ் பண்ணுறேன். இந்த நிஃப்டி 50ல் நான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணியாச்சு. இந்த 200 டேஸ் இஎம்ஐ, அதாவது மூவிங் ஆவரேஜ்னால் என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கான வீடியோவும் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ மூவிங் ஆவரேஜ்னால் என்னென்னு பாருங்கள். ஸோ அது ஏன் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன தெரியும்னா நம்மளோட அதாவது நம்ம எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட ப்ரைஸ் இந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது லாங் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போல்லாம் இதை வந்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே வருதோ ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்கும் போது என்ன ஆகும்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து 2020 மார்ச் லாக்டவுன். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கான February 25 வந்து இங்கே வந்து 200 days மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இண்டெக்ஸு. ஸோ இதை பார்த்துருந்தீங்கனாலே முக்கால்வாசி பேர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க, விட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ நவ் இப்போ பார்ப்போம். நம்மளோட ஸ்டாக் படி அனலைஸ் பண்ண வந்ததுக்கு பார்த்தோன்னா இட்ஸ் இந்த அப் ட்ரெண்ட். ஸோ 200 days மூவிங் ஆவரேஜை விட மேலே தான் இருக்குது. ஸோ 1 டேவோட சார்ட்டில். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 36 days மூவிங் ஆவரேஜ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது ஷார்ட் டேர்மில் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது. லாங் டேர்மாக எனக்கு தெரியும் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்டினியூஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு ஸ்டாக்கு. ஆனால் ஓவரால் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி ட்ரெண்ட்ஸ் 3 months இல்லை 4 months இல்லை 2 months அதோட ட்ரெண்டை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த 36 days மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுபடி பார்த்தோன்னா கடைசியாக நமக்கு வந்து ஜூலைக்கு அப்புறத்துலேருந்து நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது நம்மளோட இண்டெக்ஸு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை விட அபோவில் தான் இருக்குது. ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அபவ். ஸோ இப்போவும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பாலிங்கர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. இது பர்டிகுலராக நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு, இல்லை எப்படி இருக்க போகுது மூமெண்ட் அப்படின்றத முன்கூட்டியே ஓரளவுக்கு கெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ பாலிங்கர் பேண்டுன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய வால்யூம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அது நமக்கு கொஞ்சம் இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ராடாக ஒரு கேப் தெரியுதா? அதாவது ஒரு பெரிய அகலமான ஒரு ஓப்பனிங், இங்கே ஒரு ப்ளூ லைன் அண்ட் மேலே ஒரு ப்ளூ லைன். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தண்ணி போகிற பாதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாதை வந்து பெருசாக இருக்கும்போது ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது பாருங்கள். அது ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரொம்ப குறுகலாகிடும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வாலடைலிட்டின்னு சொல்லக்கூடிய ப்ரைஸ் மேலே கீழேன்னு போயிட்டு வர வாலடைலிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ கம்மியானதுக்கப்புறம் ஒரு நேரோ லைனில் இருக்கும். ஸோ அப்போது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் ப்ரைஸ் வந்து நார்மல் ஆக்சுவல் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பை பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய வால்யூம் கிடைக்கும். ஸோ அப்போ தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. August 2 அப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு நேரவான ஒரு ஸ்பேஸ் வந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்ட். ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங், ஒரு சூப்பரான ஒரு க்ரோத்து நம்மளோட இண்டெக்ஸில். கிட்டத்தட்ட 15,000லேருந்து 17,000 ஆல்மோஸ்ட் 18,000 கிட்ட வந்து நமக்கு வந்து டச் ஆகிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. தென் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜோட சென்டர் லைன், அதாவது இதுவும் ஒரு மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான். இந்த பாலிங்கர் பேண்டில் சென்டர் லைன், அந்த சென்டர் லைன் தான் இந்த ரெட் கலர் லைன் உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த லைனில் வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து பக்காவாக டச் ஆகி இப்போ அங்கேருந்து பிச் ஆகுது. அண்ட் இன்னும் நான் க்ளோஸ்அப்பில் போனேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது கொஞ்சம் நல்லா இதோட ஓப்பனிங் வந்து ரொம்ப நேராக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அண்ட் இப்போ அதாவது மார்க்கெட் வந்து ரெடி ஆகுது. ஸோ அடுத்த ஒரு மூமெண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே போகிறதுக்கோ மார்க்கெட் இஸ் கெட்டிங் ரெடி, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மந்த் வைஸ் பார்ப்போங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டே வைஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போது ஓரளவுக்கு ஓகே தான். ஒரு அக்டோபர் மந்தில் வந்து ஒரு 5 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 25 days இருக்குது. ஸோ இதில் மார்க்கெட் எப்படி நடக்க போகுது, எப்படி மூவ் ஆக போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் பெரிய சார்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்க போகுது. ஸோ வீக்லி சார்ட். ஸோ பேசிக்காக வீக்லி சார்ட் எதுக்கு பார்க்குறோன்னா இந்த வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லாஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இந்த ரெட் கேண்டில் ஏன் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணிவிடுவீங்க. அது அப்படி கிடையாது. என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட 16,000 17,000, ஸோ இவ்வளோ தூரம் 17,000 வரைக்கும் ஏறி போயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க பொசிஷனை. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க்கை வந்து ரொம்ப
அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் போனதும் அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரேண்டம் ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், சம்மந்தமே இல்லாமல் நடுவில் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால வர்றது மட்டும்தான். ஸோ இப்போது என்ன இருக்குன்னா, நமக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கு. பட் இந்த வீக் அப்படி இல்லை. இந்த வீக் நமக்கு ஓப்பன் ஆகி ஜஸ்ட் 2 days தாங்க ஆகுது. 4th அன்னைக்கு மண்டே, ஸோ இன்னைக்கு 5th. ஸோ 2 நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் வந்து போன வாரம் நடந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கு பாதி ரேட் வரைக்கும் நம்மளோட கேண்டில் வந்து ரைஸ் ஆகிருக்கு. பட் இதோட முடியல, இன்னும் ஒரு 3 days இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். பட் என்னோட கெஸ், ஸோ இட் வில் பி குட். ஏன்னா நம்மளோட டே சார்ட் பார்த்தோம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மொமெண்டம் இருக்குது, பார்ப்போம். தென் மந்த்லி வைஸ் போவோம். ஓகே, மந்த்லி வைஸ். ஸோ இதாங்க மந்த்லி வைஸ். ஸோ இதை வச்சு இந்த மந்த்லி சார்ட்லாம் யார் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கண்ட நேரத்தில் வாங்குறத விட அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வரும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பார்க்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்ன்றது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபண்டமெண்டல்ன்றது ஒரு கம்பெனியோட இல்லை ஒரு எக்கனாமியோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது, அண்ட் அவங்களோட ஃப்யூச்சர் பிளான், அவங்களோட மேனேஜ்மெண்ட், ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கலான் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா ஜஸ்ட் ப்ரைஸ் சார்ட். ஏன் ப்ரைஸ் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரேண்டமாக என்ன நடக்கும், ஒரு கம்பெனி வந்து நல்லா இருக்குது, நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குது, நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க, நல்ல எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஷேர் ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ நம்ம சுற்றி எங்கே வருவோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஏறுறதுக்கு தான் வரப்போகிறோம், ப்ரைஸ் இறங்குறதுக்கு தான் வரப்போகிறோம். நீங்கள் ஃபண்டமெண்டலாக பண்ணாலும் சரி, டெக்னிக்கலாக பண்ணாலும் சரி. ஸோ நமக்கு தேவை ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், ப்ரைஸ் வந்து மேலே போகணும் இல்லை கீழே வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக தான் பார்க்கணும்னு இல்லை, ஸோ டெக்னிக்கல் மூலியமாகவும் நீங்கள் பார்க்கலாம். பட் ரெண்டுமே பார்க்குறது பெட்டர், அதாவது 2 கண்ணில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்தபடி பார்த்தோன்னா நமக்கு வந்து 2020 மார்ச் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ரெட் கேண்டில், செம ஃபால், எல்லா நம்மளோட இண்டெக்ஸு கீழே விழுந்துச்சு. ஸோ அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்லேருந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது விழுந்ததை விட அது ஏறினது தான் ரொம்ப அதிகம். ஸோ இங்கே 2020 மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட கிட்டத்தட்ட அப்போ ஏப்ரல் அப்போது வந்து 9,000 இருந்த ஒரு இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 17,000 போயிருக்கு. கிட்டத்தட்ட டபுளுங்க. அவ்வளோ சீக்கிரம் 1 இயரில் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் டபுள் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் அந்த நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டிருந்தா கூட போட்ட அமௌண்ட் டபுளாக எடுத்துருக்கலாம் 1 இயரில். அதுதான் நம்ம இந்த சார்ட்டில் பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எல்லா மூவிங் ஆவரேஜ் லைனுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் சிக்னல்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ எதுவுமே நெகட்டிவ் சிக்னல் நமக்கு இன்னும் காமிக்கல. அண்ட் லாஸ்ட் மந்தோடது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 18 டச் பண்ண வேண்டியது ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து நல்லா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 days தான் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது கேண்டலில். பட் இன்னும் இருக்குது, 25 days கிட்ட இருக்குது. பட் பார்ப்போம், நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது. ஸோ நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ் வந்து நல்ல மொமெண்டமில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸை பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட பேசிக்காக நான் பார்க்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RSI அண்ட் MACDன்னு சொல்லக்கூடிய இந்த 2 இண்டிகேட்டர்ஸ். ஸோ பேசிக்கலாக இந்த இண்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கிரே ஷேடட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷேடட் ரீஜனுக்கு கீழே வந்தால் ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக விற்றுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ரீஜனுக்கு கீழே இந்த லைன் வந்து கீழே வந்துருச்சுன்னா அகெயின் இது திருப்பி மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி இந்த கிரே ரீஜனுக்கு மேலே வந்துச்சுன்னா இது வந்து ஓவர் பாட் ஜோன், அதாவது அதிகமாக வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட்டில் எல்லாருமே நிறைய பேர் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா அகெயின் அது திருப்பி கீழே வரும். ஸோ வாங்குறது எல்லாமே விற்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஸோ ஓவர் பாட் ஜோன் போனாலும் திருப்பி அது ஓவர் சோல்ட் ரீஜனுக்கு வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த லைன் இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஓகே இது ஓவர் பாட் ஜோனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ரிஸ்கி பொசிஷன், அதாவது இங்கேருந்து மேக்ஸிமம் கீழே அதாவது மேலே போகிறத விட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் லாங் டேர்முக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களோட ரிஸ்க்கை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா RSIயில் நமக்கு என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சார்ட்டில் நிஃப்டிக்கு வந்து ஓவர் பாட் ஜோன் அப்படின்ற மாதிரி காமிக்குது.
ஸோ யூஸ்வலாக அப்படி காமிக்கும் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கை விட. ஏன் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வாட்டி இது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் சார்ட்டையும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏற்கனவே ஒரு ஓவர் பாட் ஜோன், அகைன் திருப்பி அதே ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்குது. பட் ப்ரைஸ் ஒன்றும் ரொம்பலாம் ஃப்ளக்சுவேட் ஆகலை. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஓவர் பாட் ஜோன் இந்த இடத்துல பாருங்கள் 86 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கரண்ட்டாக இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 80. ஸோ இன்னும் கூட ஒரு 6 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா நிஃப்டி 50 வந்து இப்போது நல்ல பொசிஷனில் இருக்குது. பட் அதுக்குன்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பர் அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ப்ளே பண்ணுங்கள். முதல்ல லிசன் பண்ணி ஒரு லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது என்ன சொல்ல வரோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தென் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி 50 இஸ் ஃபைன். ஸோ இப்போது நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இண்டஸ்ட்ரியோட இண்டெக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி 50ல் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months இருக்குது இயர் முடியறதுக்கு. என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வரும் நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தீபாவளி, ஆயுத பூஜை, ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கண்டினியூஸாக வரப்போகுது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன் வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ஸோ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் அதிகமாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கல்ச்சர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன் வந்தால் நிறைய பேர் கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேசிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா பூம் ஆகும் இந்த மாதிரி சீசன் டைமில். ஸோ அது என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் நிஃப்டி ஆட்டோமொபைல்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ நிஃப்டி ஆட்டோ, ஓகேவா. ஸோ நிஃப்டி ஆட்டோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்க. ஸோ நம்மளோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, காரு, பைக்கு இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி தான் இது. உங்களுக்கு என்எஸ்சியில் காமிச்சிடுறேன் இந்த நிஃப்டி 50யோட ஆட்டோ. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன கம்பெனிஸு, என்னென்ன ஷேர்ஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் வந்து நிஃப்டி ஆட்டோக்கு கீழே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ லோடாது, நம்ம சார்ட்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அது ஆக்சுவலாக வந்து நிஃப்டி ஆட்டோமொபைல்ஸோட மந்த்லி சார்ட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நான் ஏற்கனவே ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் இது வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து வந்துட்டு போகும். ஸோ இப்போ என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், அதாவது ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பெனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. நல்ல ஒரு ரன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நல்ல பொசிஷன்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆக்ஷனில். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹிட் பண்ணியிருக்கு, திருப்பி அகைன் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு, தென் அகைன் ஹிட் பண்ணியிருக்கு, திருப்பி ரிஜெக்ட், திருப்பி அகைன் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 தேர்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் 1 2. ஸோ 2 வந்து நமக்கு அகைன் ஒரு க்ரீன் கேண்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் தான் ரொம்ப குரூஷியலான கேண்டில். இன்கேஸ் இந்த கேண்டில், அதாவது இந்த மந்தோட கேண்டில் இந்த லைனுக்கு மேலே பிரேக் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னொரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடைக்குங்க. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி நல்லா பூஸ்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இண்டெக்ஸ் சொல்லலாம். ஸோ கம்மிங் மந்த்ஸில், ஸோ ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா. ஸோ இது மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ நம்மளோட யூஸ்வல் மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 200 days மூவிங் ஆவரேஜ். இது ஏன் கம்மியாக, இந்த லைன் 200 days மூவிங் ஆவரேஜ் தான் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா நம்ம மந்த்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ மந்த்லி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி யூஸ் பண்ணியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2005லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 15 years தான் ஆச்சு. ஸோ அதுக்கு போதுமான கேண்டில் கிடைக்கல அந்த லைன் வந்து நிறைய பிளாட் பண்ணுறதுக்கு. அதனால தான் அது வந்து பேசிக்காக இங்கே காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 36 days மூவிங் ஆவரேஜ் எடுப்போம். ஸோ இது ஓரளவுக்கு ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தடவை இந்த லைனை டச் பண்ணும் போதுமே ப்ரைஸ் வந்து மேலே போகுது பாருங்கள். ஸோ பக்காவாக இருக்குது. எத்தனை வாட்டி இந்த லைனை டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த லைனை டச் பண்ணும்போது பிரேக் ஆகிருக்கு. ஸோ 2020 லாக்டவுனுக்கு முன்னாடி 2018 செப்டம்பர் அப்போது ஒரு வாட்டி இது பிரேக் ஆகிருக்கு ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து டவுன் தான். ஸோ நமக்கு வந்து லாக்டவுன்லேருந்து ஆட்டோமொபைல்ஸ் டவுன் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பர் 2018 நமக்கு வந்து ஃபால் தான். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2018 பிரேக் ஆனதை அந்த இடத்துல இப்போ கரெக்டாக நமக்கு வந்து ப்ரைஸ் நிற்குது தெரியுதா. ஸோ நான் இங்கே ஒரு லைன் ஒன்று வரையேன், ஹரிசாண்டல் லைன். ஸோ இதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைனை வந்து சும்மா வரைஞ்சி பார்க்குறது கிடையாது, இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க.
ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பர்டிகுலர் லைன், அதாவது இந்த ஒரு லைன்னா லைன் கிடையாது, இது ஒரு ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கிட்ட எத்தனை வாட்டி இந்த கேண்டில் வந்து இங்கேயே இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இது இந்த லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த லைனை டச் கூட பண்ணல பாருங்கள். ஸோ இதை வந்து சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது கீழே இருக்கும்போது சப்போர்ட்டு, இதே லைன் மேலே வந்தால் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவிங் ஆவரேஜ் 36 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு, மேலே வந்திருக்கு ப்ரைஸ். அண்ட் அகெயின் ஒரு புல்லிஷ் சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இந்த பேட்டர்னோட மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பிரேக் பண்ணி கீழே வந்து சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை தான் இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்த மந்தோட கேண்டில் ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. பார்ப்போம், இஃப் இந்த கேண்டில் வந்து இந்த மந்த் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் 2 to 3 months, 2 to 3 months இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 months கூட இருக்கலாம். நல்ல மொமெண்டம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு கூட நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்டாக், அதாவது நிஃப்டி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஏன் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகலன்னு தெரில, ஜஸ்ட் நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி ஆட்டோமொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்னு பாருங்கள். அசோக் லேலாண்ட், மாருதி, ஸோ பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், எக்ஸைட் இந்தியா, ஸோ இது எல்லாமே டிவிஎஸ் மோட்டார்ஸ், இது எல்லாமே டாப் 50 ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் 10 டாப்பில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். இப்போது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த இண்டெக்ஸ் கீழே தான் வருது. ஸோ ஒன்ஸ் இந்த இண்டெக்ஸ், இந்த கம்பெனி, அதாவது இந்த நிஃப்டி ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ் பிரேக் ஆகி மேலே வர ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட பர்டிகுலர் ஸ்டாக்குமே மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நான் வந்து முதல்ல நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள். ஸோ முதல்ல இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணேன், நிஃப்டி யூஸ் பண்ணேன். தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செப்பரேட்டாக ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணேன். அந்த இண்டஸ்ட்ரியோட இண்டெக்ஸை நான் சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் இது ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸில் டாப் கம்பெனிஸ்ன்னு நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுப்போமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் வந்து அசோக் லேலாண்ட் இருக்குது, ஸோ மாருதி சுசுக்கி இருக்குது, பஜாஜ் ஆட்டோ இருக்குது, ஸோ டாடா மோட்டார்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு பாலிங்கர் பேண்டையும் யூஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நம்ம பாலிங்கர் பேண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் லைனும் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு பொசிஷன். இந்த பொசிஷன் வரும்போது என்ன ஆகும்னா யூஸ்வலாக பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ பார்ப்போம், இது பிரேக் அவுட் ஆக தான் நிறையா 80 to 90% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் ரிஸ்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப வர்த்தான ரிஸ்க்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பர் ரிஸ்க் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரொம்ப கம்மியான டேஸ்லேயே நீங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இதில் வந்து ஏதாவது பர்டிகுலராக ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அசோக் லேலாண்டே யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அசோக் லேலாண்டோட ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து அசோக் லேலாண்டோட மந்த்லி சார்ட்டு. ஸோ நம்ம டே சார்ட் பார்ப்போம். இதுதான் அதோட டே சார்ட். டே சார்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் அதோட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இங்கே டச் பண்ணியிருக்கு. அண்ட் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரே மொமெண்டம் தான். ஸோ நல்லா ஏறி இருக்குது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து 116 இருந்துச்சு, இப்போ வந்து 136 இருக்குது. நல்ல க்ரோத்து. ஸோ பர்சன்டேஜ் பார்க்கணுன்னா பார்ப்போம். ஸோ ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டாக் வந்து கரெக்டான ஒரு பிளேஸில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 36 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து உள்ளே இருக்க பாலிங்கர் பேண்டோட மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போது நமக்கு வந்து இந்த எல்லோ லைன் தான் நமக்கு வந்து கிராஸ் ஓவர் பண்ணணும். ஸோ இந்த எல்லோ லைன் வந்து எப்போலாம் நம்மளோட இந்த ஆரஞ்ச் லைனை கிராஸ் ஓவர் பண்ணி மேலே போகுதோ, அதாவது கீழே கிராஸ் ஓவர் பண்ணக்கூடாது, மேலே கிராஸ் ஓவர் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ லைன் வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு, பட் மேல் பக்கமாக போயிருக்கு. ஆரஞ்சு வந்து மேலே போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரைஸும் மேலே போயிருக்கு. ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ இந்த ஆரஞ்சு லைன் வந்து மேலே போயிடுச்சு ஆல்ரெடி, பட் எல்லோ லைன் இன்னும் கீழே போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 லைனுமே மேலே போச்சு அப்படின்னா
ஓகே ஸ்டாக் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பார்ப்போம். என்னால் இதை மட்டுமே வச்சு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம சேம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட MACD RSI இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும். ஸோ பர்டிகுலராக இப்போ அசோக் லேலேண்ட் பார்க்குறோம். ஓகே, அசோக் லேலேண்டோட ஸ்டாக் ப்ரைஸ் இது தான். ஸோ மந்த்லி சார்ட் படி நம்ம வந்து டே சார்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, டே சார்ட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் நாட் இன் ஓவர் பாட் ஜோன், அதாவது ஓவர் பாட் ஜோனுக்கு மேலே இல்லை RSI. இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடட் ரீஜனுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஓகே. ஸோ RSI வரும் நல்ல க்ரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்கு. அண்ட் MACDயும் பார்த்தீங்கன்னா நல்லா பொசிஷனில் தான் இருக்குது, நமக்கு நெகட்டிவ் சிக்னல் கொடுக்கல, இப்போவும் க்ரீன் சிக்னலில் தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து அசோக் லேலேண்டு ஒரு ஓரளவு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், அது அப்புறம் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம இன்னும் 2-3 கம்பெனிஸ் பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்து சொன்ன அதே மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ இதை டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 295 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. அங்கேருந்து இப்போது ரீசெண்டாக இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா 351. ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 monthல நீங்கள் வந்து 17% ரிட்டர்ன் எடுத்துருக்கலாம். ஸோ இன்னையோட ஹை படி பார்த்தீங்கன்னா 17. ஸோ ரேண்டமாக நீங்கள் ஆவரேஜ் படி எடுத்து பார்த்தா கூட ஒரு 8% to 9% வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கலாம் சாலிடாக. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கில் வந்து நடந்திருக்கு. ஸோ நல்ல மொமெண்டமில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மூவிங் ஆவரேஜ் எல்லாமே வந்து க்ரீன் சிக்னலில் தான் இருக்குது, எதுவுமே நெகட்டிவ் சிக்னல் காமிக்கல. அண்ட் பாலிங்கர் பேண்டும் ஓகே நல்லா ப்ராடாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ தென் அகைன் நம்ம RSI யூஸ் பண்ணுவோம், RSI அண்ட் MACD. ஓகே, ஸோ இது இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஜோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக்கு. ஸோ 74ல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை இது நம்மளோட சொல்லப்போனால் நம்மளோட இந்த ஓவர் பாட் ஜோன் வரும்போதும் கீழே வரும் ஸ்டாக் ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு வாட்டி ஓவர் பாட் ஜோன் 72 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ எந்த இடம்னா இந்த இடத்துல. ஸோ அதுக்கு நேராக அந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இறங்கி கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ மேலே போகல. ஸோ அதுதான் நம்மளோட இந்த இண்டிகேட்டர்ஸோட ப்ளஸ்ஸே அதுதான். ஸோ முன்னாடியே நமக்கு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ ஃப்ரம் ஓவர் பாட் ஜோன்லேருந்து ஓவர் சோல்டு, ஓகேவா, அதாவது அதிகமாக விற்றுட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ரேஞ்சு வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து அகெயின் ஸோ இட்ஸ் அப் ட்ரெண்ட். ஸோ ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம திருப்பி ஓவர் பாட் ஜோனுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஓவர் பாட் ஜோனில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 வரைக்கும் போகும். ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட வந்து 91 வரைக்கும் போயிருக்குங்க. 90 அதாவது 89 அப்படின்ற அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 75 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களோட ரிஸ்க் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்னும் எவ்வளோ சான்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்படின்னு நினச்சி அப்படி தெரிஞ்சு அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஜஸ்ட் 2% 3% கூட போதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களோட ரிஸ்க் பர்சன்டேஜ் தான் மேட்டர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏன் டாடா மோட்டார்ஸ், ஏன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்மளோட இந்தியன் கல்ச்சர் படி தீபாவளி ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ், அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ ஆப்வியஸாக சேல்ஸ் அதிகமாச்சுன்னா ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்தே நல்ல ஒரு க்ரோத் தெரியுது இந்த ஸ்டாக்கில். ஸோ ஆகஸ்ட் மந்த்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து லேட்டாக பார்க்குறோம். ஸோ இதை விட முன்கூட்டியே பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இல்லையா, ஸோ இப்படி தான் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ இது மட்டுமே ரீசன் கிடையாது. நான் சொன்ன ஒரே ரீசனுக்காகலாம் இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறாது. இது மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ரீசன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் நடக்கும், ஸோ இதனால் ஒரு க்ரோத் இருக்கும். இது பேசிக்காக சொல்கிறது. ஸோ இது தவிர கம்பெனியோட இன்னும் டீட்டெயிலான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் பார்க்குறவங்களால் மட்டும்தான் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெறும் டெக்னிக்கல் மட்டும் பார்த்தா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் ரெண்டுமே சொல்கிறேன், என்ன ரீசனுக்காக நான் ஆட்டோமொபைல் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் கூட இருக்குது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அதையே சொல்லிகிட்டு இருக்கேன்னு. ஸோ அது ஒரு குட் ஸ்டாக், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பர் ஸ்டாக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கு. பட் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி தெரியல.
பட் நல்ல பொசிஷனில் இருக்குது. ஸோ இது இன்கேஸ் இந்த 200 days மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே வந்துருச்சு அப்படின்னா நல்ல மொமெண்டம் இருக்குங்க. சீரியஸ்லி இந்த ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதோட ஃபைனல் டார்கெட் அமௌண்ட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650. இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 560 இருக்குது. ஸோ இது வந்து 660க்கு போகிறது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் இதோட ரீசெண்ட் ஹை. ஸோ அந்த ஹையில் வந்து இது பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஜூன் ஜூலையில் வந்து ஹையை. ஸோ பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு நல்ல பர்சன்டேஜான அமௌண்ட்டு தான். ஸோ கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18% கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது 18% அப்படியே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஷுர் கிடையாது. அகெயின் நம்ம சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், டெய்லி சார்ட் பார்க்கணும். ஸோ எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, எப்படி இண்டெக்ஸ் மூவ் ஆகுது, ஸோ என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண அனலிசிஸ். ஸோ வரப்போகிற நெக்ஸ்ட்டு அக்டோபர் அண்ட் செப்டம்பர் மந்த்ஸில் வந்து இண்டெக்ஸ் இன்னும் நம்மளோட நிஃப்டி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது, நல்ல மொமெண்டம் தெரியுது. ஸோ அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸும் நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது. சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ நல்ல மொமெண்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வாட்ச் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. Until then, bye. I am a trader.